கற்பனை செய்து பாருங்கள், எந்த ஒரு பாராசூட்டும் இல்லாமல் வானத்தில் 10,000 அடி உயரத்திலிருந்து உலகின் மிக கொடூரமான அமேசான் காட்டின் இருளுக்குள் ஒருவர் தூக்கி வீசப்படுகிறார். அறிவியல் படியும் புவியீர்ப்பு விசைப்படியும் தரையில் விழும்போது அவர் உடல் சுக்குநூறாகச் சிதறியிருக்க வேண்டும். ஆனால் 17 வயதான ஒரு இளம்பெண் அந்த மரண வீழ்ச்சியிலிருந்து தப்பினார். அது எப்படி சாத்தியமானது? அவர் எப்படி தப்பினார் என்பதை விட, கொடிய மிருகங்களும் விஷப்பாம்புகளும் நிறைந்த அந்த பச்சை நரகத்தில் தனியாக காயங்களோடு 11 நாட்கள் அவர் எப்படி உயிர் பிழைத்தார் என்பதுதான் அதைவிட பெரிய மர்மம். இது ஹாலிவுட் படக்கதை அல்ல, மருத்துவ உலகையும் அறிவியலையும் அதிர வைத்த உண்மையான சம்பவம். இது எப்படி நடந்தது? வாருங்கள், தேடுவோம். மேன் ஆஃப் மிஸ்ட்ரி. தமிழ்ல இன்று நாம் காணப்போகும் நெஞ்சை உறைய வைக்கும் மர்மம் இதுதான். இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ். சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம். 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி உலகம் முழுவதும் மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். பெருநாட்டின் தலைநகரான லிமாவிலிருந்து புக்கால்பா என்ற நகரத்திற்குச் செல்வதற்காக லான்சா பயணிகள் விமானம் தயாராக நின்றது. ஜூலியன் கோப்கே என்ற அந்த 17 வயது பள்ளி மாணவியும் அவரது தாயார் மரியாவும் அந்த விமானத்தில் பயணிக்க வந்திருந்தனர். ஜூலியனின் தந்தை மழைக்காடுகளின் உள்ளே இருக்கும் ஒரு ஆராய்ச்சி மையத்தில் விலங்கியல் நிபுணராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவருடன் இணைந்து பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற மிகுந்த ஆவலோடு இருவரும் அந்த விமானத்தில் ஏறினர். உண்மையில் அவர்கள் ஏறிய அந்த விமான நிறுவனத்திற்கு பெருநாட்டில் ஒரு மோசமான பெயர் இருந்தது. இதற்கு முன்பு பல கோரமான விபத்துக்களை அந்த நிறுவனம் சந்தித்திருந்தது. இந்த விமானத்தில் செல்வது பாதுகாப்பானது அல்ல என்று பலரும் எச்சரித்திருந்தனர். ஆனாலும் பண்டிகை காலம் என்பதால் வேறு எந்த விமானத்திலும் அவர்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை. தந்தைக்காக காத்திருக்க முடியாது என்பதால் வேறு வழியின்றி ஆபத்து என்று தெரிந்தும் அந்த விமானத்தில் ஏறினார்கள். விமானம் சரியாக நண்பகல் 11:59 லிமா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. மொத்தம் 86 பயணிகள் மற்றும் 6 விமானக் குழுவினர் அந்த விமானத்தில் இருந்தனர். ஜூலியன் ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்திருந்தார். விமானம் வானத்தில் சீராக பறக்கத் தொடங்கியது. கீழே பார்க்கும்போது பனி படர்ந்த ஆண்டிஸ் மலைச்சிகரங்கள் மிக அழகாக தெரிந்தன. எல்லாம் சாதாரணமாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. எந்த ஒரு ஆபத்துக்கான அறிகுறியும் அங்கு இல்லை. சுமார் 40 நிமிடங்கள் கழித்து விமானம் அடர்ந்த மழைக்காடுகளுக்கு மேலே பறக்கத் தொடங்கியது. அப்போது வானிலையில் திடீரென ஒரு நம்ப முடியாத பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதுவரை மிகவும் தெளிவாக இருந்த வானம் கண்ணிமைக்கும் நேரத்தில் காரிருளாக மாறியது. பெரிய கருமேகங்கள் விமானத்தை முழுமையாக சூழ்ந்து கொண்டன. அது பலத்த இடிமின்னலுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய புயல் மேகம். விமானி விமானத்தின் திசையை மாற்றி புயலில் இருந்து தப்பிக்க முயன்றார். ஆனால் அது முடியாமல் போனது. விமானம் அந்த கொடூரமான புயலுக்குள் சிக்கிக் கொண்டது. பலத்த காற்றினால் விமானம் பயங்கரமாக குலுங்கத் தொடங்கியது. பயணிகளின் முகத்தில் மரண பயம் தொற்றிக் கொண்டது. ஜூலியனின் தாயார் மரியா பயத்தில் தனது மகளின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். அடுத்த சில நிமிடங்களில் தங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு நிகழப்போகிறது என்பதை அப்போது அவர்கள் அறியவில்லை. விமானத்தின் வலதுபுற இறக்கையை நோக்கி ஒரு மிகப்பெரிய இடி பயங்கர சத்தத்துடன் பாய்ந்து வந்தது. அந்த இடி நேரடியாக வலதுபுற இறக்கையில் இருந்த எரிபொருள் தொட்டியை தாக்கியது. காதை பிளக்கும் வெடிச்சத்தம் வானத்தையே அதிரச் செய்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் விமானம் நடுவானில் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. பயணிகளின் மரண ஓலம் புயலின் இரைச்சலில் மூழ்கியது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று தாயார் மரியா கூறியதுதான் ஜூலியன் கேட்ட கடைசி வார்த்தை. அடுத்த வினாடி ஜூலியன் அமர்ந்திருந்த 3 இருக்கைகள் கொண்ட வரிசை தனியாக பிரிந்து வானத்தில் தூக்கி வீசப்பட்டது. 10,000 அடி உயரத்தில் உறைபனிக் காற்றில் ஜூலியன் தலைகீழாக விழத் தொடங்கினார். மூச்சு முட்டும் காற்றின் அழுத்தத்தில் நிலை தடுமாறி அவர் மயக்கமடைந்தார். பச்சை நரகத்தை நோக்கி விழும் அந்த தருணத்தில் அவர் உயிர் பிழைப்பார் என்று எந்த அறிவியலும் கூறவில்லை. ஆனால் பல மணி நேரங்களுக்குப் பிறகு அடர்ந்த மரத்தடியில் ஈரமான சகதியில் ஜூலியன் கண் விழித்தார். சுற்றிலும் விசித்திரமான பூச்சிகளின் சத்தங்கள், மரண அமைதி. உடலை அசைக்க முயன்ற போதுதான் பயங்கரமான வலி தெரிந்தது. வலது தோள்பட்டை எலும்பு முறிந்திருந்தது. வலது கண் அடிபட்டு வீங்கி மூடியிருந்தது. கை கால்களில் ஆழமான காயங்கள். ஆடை கிழிந்து ஒரு காலில் மட்டுமே செருப்பு இருந்தது. மூக்கு கண்ணாடி காணவில்லை. எழுந்து உட்கார்ந்து தாயை தேடினார். அம்மா என்ற குரல் காட்டில் எதிரொலித்ததே தவிர பதிலே இல்லை. மற்ற பயணிகளோ விமானப் பாகங்களோ அங்கு இல்லை. 10,000 அடி உயரத்தில் இருந்து விழுந்து தப்பியிருக்கிறோம் என்ற உண்மையை அவர் மெதுவாக உணர்ந்தார். இருக்கைகள் காற்றாடியைப் போலச் சுழன்று வேகத்தை குறைத்திருக்கலாம் என்றும் மரக்கிளைகள் வலை போல தாங்கியிருக்கலாம் என்றும் பின்னாளில் கூறப்பட்டது. அந்த இடம் கொடிய விலங்குகளும் பூச்சிகளும் வாழும் பகுதி. உணவு, மருந்து, ஆயுதம் ஏதுமில்லை. காயங்களிலிருந்து சிவப்பு கசிந்து கொண்டிருந்தது. அந்த வாடையை மோப்பம் பிடித்து எந்த நேரத்திலும் விலங்குகள் வரலாம். உடனடியாக அங்கிருந்து நகர வேண்டும். இல்லையென்றால் அதுவே அவருக்கு சமாதியாகிவிடும். ஆனால் எந்த திசையில் செல்வது? எங்கு பார்த்தாலும் மரங்கள். அப்போது தன் தந்தை சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான உயிர் வாழும் பாடம் மட்டுமே அவர் நினைவுக்கு வந்தது.
தந்தை சொல்லிக் கொடுத்த அந்த முக்கியமான பாடம் இதுதான். காட்டில் தொலைந்து போனால் முதலில் தண்ணீர் ஓடும் சத்தத்தை கண்டுபிடி. ஒரு சிறிய நீரோடையை கண்டுபிடித்தால் அது ஒரு பெரிய ஓடையை சென்றடையும். அந்த பெரிய ஓடை ஒரு நதியோடு கலக்கும். நதிக்கரையில் நிச்சயம் மனிதர்கள் வாழ்வார்கள். இந்த ஒற்றை நம்பிக்கையை மட்டும் பற்றிக்கொண்டு ஜூலியன் மெதுவாக தன் காலடிகளை எடுத்து வைக்கத் தொடங்கினார். அவரிடம் எந்த ஒரு திசை காட்டியும் இல்லை. கத்தி போன்ற தற்காப்பு ஆயுதங்களும் இல்லை. உடைந்த விமானத்தின் சிதறல்கள் அங்கும் இங்குமாக கிடந்தன. அவற்றினிடையே தேடிய போது அவருக்கு ஒரு சிறிய இனிப்பு மிட்டாய் பை மட்டுமே கிடைத்தது. அதுதான் அடுத்த பல நாட்களுக்கு அவருடைய ஒரே உணவு என்பதை அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை. அந்த மிட்டாய்களை பத்திரமாக வைத்துக்கொண்டு அவர் காட்டின் அடர்ந்த செடி கொடிகளை விலக்கிக் கொண்டு நடக்கத் தொடங்கினார். காலை நேரம் என்றாலும் அந்த மழைக்காடு ஒரு இருண்ட குகை போலத்தான் இருந்தது. ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கிய பயணமாகவே தோன்றியது. உடைந்த மரக்கிளைகளும் முட்களும் அவர் பாதங்களை கிழித்தன. உடலிலிருந்து வடிந்த இரத்தம் கூடிய பூச்சிகளையும் ஈக்களையும் அவரை நோக்கி ஈர்த்தது. கொசுக்கள் சாதாரணமானவை அல்ல. அவை நோய்களை பரப்பும் கூடிய ஆயுதங்கள். ஒரு செருப்பு மட்டுமே அணிந்திருந்ததால் வெறும் காலில் நடப்பது நரக வேதனையாக இருந்தது. சில மணி நேரங்கள் தட்டு தடுமாறி நடந்த பிறகு ஒரு சிறிய நன்னீர் ஊற்றைக் கண்டார். தாகத்தால் வறண்டு போயிருந்த தன் தொண்டையை அந்த தண்ணீரால் நனைத்தார். இப்போது அந்த நீரோடையை பின்தொடர்ந்து செல்வதுதான் அவரது ஒரே இலக்கு. ஆனால் அந்த நீரோடையில் நடப்பது அத்தனை எளிதான காரியமல்ல. தண்ணீர் பார்ப்பதற்கு தெளிவாக இருந்தாலும் அதற்கு அடியில் கூடிய விஷம் கொண்ட மீன்கள் மறைந்திருக்கும். அதன் மீது கால் வைத்தால் மரணம் நிச்சயம். அதேபோல தண்ணீருக்குள் பதுங்கியிருக்கும் பெரிய பாம்புகளும் முதலைகளும் எந்த நேரத்திலும் தாக்கலாம். ஒரு நீண்ட மரக்குச்சியை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்கு அடியில் தட்டி தட்டி பார்த்து கொண்டே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தார். கரையை ஒட்டி நடப்பது பாதுகாப்பானது என்று தோன்றினாலும் கரையில் அடர்ந்த புதர்களும் விஷச் சிலந்திகளும் நிறைந்திருந்தன. எனவே இடுபளவு தண்ணீரில் நடப்பதே ஓரளவுக்கு பாதுகாப்பானது என்று அவர் முடிவு செய்தார். வெயிலின் தாக்கம் ஒரு புறம் என்றால் திடீரென பெய்யும் பெருமழை இன்னொரு புறம் அவரை வாட்டி வதைத்தது. சூரியன் மறையத் தொடங்கியது. காட்டின் இருள் மேலும் பயங்கரமாக மாறியது. விசித்திரமான விலங்குகளின் சத்தங்களும் அந்த இரவின் அமைதியை கிழித்தன. நதிக்கரையின் திருப்பத்தை தாண்டியதும் ஜூலியன் கண்ட காட்சி அவரை ஒரு கணம் உறைய வைத்தது. அங்கே அவர் சிறிதும் எதிர்பார்க்காத ஒன்று காத்திருந்தது. அது மனித உடல் அல்ல, மாறாக விமானத்தின் உடைந்த ஒரு பெரிய பாகம் சகதியில் சிக்கியிருந்தது. அதை நோக்கி மெதுவாக நடந்தார். அந்த பாகத்திற்கு அடியில் 3 இருக்கைகள் கொண்ட ஒரு வரிசை தலைகீழாக கிடந்தது. அதை நெருங்கியதும் அதில் 3 பயணிகள் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டார். அவர்கள் யார் என்று அவரால் அடையாளம் காண முடியவில்லை. அந்த சடலங்கள் தரையில் மோதிய வேகத்தில் கடுமையாக சேதமடைந்திருந்தன. தன் தாயும் இதுபோலத்தான் எங்காவது கிடப்பாரோ என்ற எண்ணம் அவர் நெஞ்சை பிழிந்தது. கண்ணீர் மல்க அந்த மரணத்தின் வாடை தாழாமல் அந்த இடத்திலிருந்து ஓடினார். மனதளவில் அவர் முழுமையாக உடைந்து போனார். இனி இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. தன்னுடைய கதையும் இப்படித்தான் முடியப் போகிறது என்ற எண்ணம் அவரை வாட்டத் தொடங்கியது. 4ஆம் நாள் காலை பசியும் வலியும் அவரை வாட்டி வதைத்தன. வானத்தில் மீட்பு விமானங்கள் பறக்கும் சத்தம் கேட்டால் தன்னிடம் உள்ள முழு பலத்தையும் திரட்டிச் சத்தம் போடுவார். ஆனால் அடர்ந்த மரங்கள் அவரை முழுமையாக மறைத்திருந்தன. எந்த உதவிக்கான அறிகுறியும் இல்லாமல் தனிமையின் உச்சத்தில் தவித்தார். தொண்டையை நனைக்க ஆற்று நீரை அள்ளி குடித்தார். அது சேரும் சகதியுமாக இருந்தாலும் வேறு வழியில்லை. தன்னிடம் இருந்த அந்த சிறிய இனிப்பு மிட்டாய்களில் ஒன்றை மட்டும் வாயில் போட்டுக் கொண்டார். நடக்கும் சக்தியை அவர் இழந்து கொண்டிருந்தார். கால்கள் ரணகலமாகியிருந்தன. ஒவ்வொரு அடியும் நரக வேதனையாக இருந்தது. 5ஆம் நாள் காட்டின் கொடூர முகம் மேலும் வெளிப்படத் தொடங்கியது. ஜூலியனின் வலது கையில் இருந்த திறந்த காயத்தில் ஈக்கள் முட்டையிட்டிருந்தன. அந்த முட்டைகள் பொரிந்து இப்போது புழுக்கள் காயத்திற்குள் நெளியத் தொடங்கியிருந்தன. அந்த புழுக்கள் அவருடைய சதையை உயிருடன் தின்று கொண்டிருந்தன. இந்த நிலை தொடர்ந்தால் காயம் அழுகி உடம்பில் உள்ள சிவப்பு முழுவதும் விஷமாக மாறி மரணம் நிச்சயம் என்பது அவருக்கு தெரியும். தன்னிடம் எந்த மருத்துவ வசதியும் இல்லை. ஒரு சிறிய குச்சியை எடுத்து வலியை பொறுத்து கொண்டு காயத்திற்குள் விட்டு புழுக்களை எடுக்க முயன்றார். ஆனால் அவை மிக ஆழமாகச் சென்றிருந்தன. பசி, வலி மற்றும் ஆபத்துகள் அவரை மரணத்தின் விளிம்பிற்கு தள்ளிக் கொண்டிருந்தன. 6ஆம் நாள் உடல்நிலை மோசமடைந்தது. பார்வை மங்கத் தொடங்கியது. மயக்க நிலையில் நதிக்கரையில் சுருண்டு விழுந்தார். அந்த நொடியில் அவர் காதுகளில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. பதற்றத்துடன் கண்களை திறக்க முயன்றார். மயக்க நிலையில் சுருண்டு விழுந்த ஜூலியனின் காதுகளில் கேட்ட சத்தம் கொடிய விலங்கின் சத்தம் அல்ல. அது ஒரு பறவையின் ஒலி. தந்தை சொல்லிக் கொடுத்த அந்த பறவையின் ஒலி அவருக்கு நினைவிருந்தது. அந்த பறவை பெரிய நதிகளின் கரைகளில் மட்டுமே வாழக்கூடிய ஒன்று. இத்தனை நாட்களாக பின்தொடர்ந்து வந்த சிறிய நீரோடை ஒரு பெரிய நதியோடு கலக்கப் போகிறது என்பதை அது உணர்த்தியது. நதி என்றால் மனிதர்கள் வாழும் பகுதி அருகில் இருக்கும் என்ற நம்பிக்கையில் கடைசி பலத்தையும் திரட்டி மீண்டும் நடக்கத் தொடங்கினார். 7ஆம் நாள் சிறிய நீரோடை ஒரு பெரிய நதியாக உருவெடுத்தது. நதி பெரியதானதும் ஆபத்துகளும் அதிகரித்தன. கரைகளில் முதலைகள் ஓய்வெடுப்பதைக் கண்டார். தண்ணீருக்குள் நடக்க முடியாத அளவுக்கு ஆழமும் நீரோட்டமும் இருந்தன. கரையை ஒட்டியே புதர்களுக்குள் வழியை உருவாக்கிக் கொண்டு தட்டு தடுமாறி நடந்தார். காயங்கள் அழுகி பயங்கரமான வலியை தந்தன.
கையிலிருந்த காயத்தில் நெளியும் புழுக்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அவற்றின் அசைவை தோளுக்கு அடியில் தெளிவாக உணர முடிந்தது. காயங்களிலிருந்து தொடர்ந்து சிவப்பு வடிந்து கொண்டிருந்தது. அந்த சிவப்பு வாடைக்கு ஈர்க்கப்பட்டு ஈக்களும் பூச்சிகளும் அவரை சுற்றி வட்டமிட்டன. 8ஆம் நாள் அவரிடமிருந்த ஒரே உணவான மிட்டாய்களும் தீர்ந்து போயின. இனி உயிர்வாழ தண்ணீர் மட்டுமே ஆதாரம். பசியின் கொடுமையால் மரத்தின் இலைகளை சாப்பிட முயன்றார். ஆனால் விஷமாக இருக்கலாம் என்ற பயத்தில் துப்பிவிட்டார். சுட்டெரிக்கும் வெயில், உறைய வைக்கும் குளிர், பெருமழை என இயற்கை அவரை ஈவிரக்கமின்றி தாக்கியது. தூக்கம் கண்களை விட்டு போய் பல நாட்கள் ஆகிவிட்டன. கண்களை மூடும்போதும் வானத்தில் இருந்து விழுந்த அந்த நொடிகளும் தாயின் கடைசி வார்த்தைகளும் கண்முன் வந்து மிரட்டின. 9ஆம் நாள் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. கால்களில் சக்தி வற்றி போக நடக்க முடியாமல் தரையில் ஊர்ந்து செல்லத் தொடங்கினார். மனப்பிரமைகள் ஏற்படத் தொடங்கின. இல்லாத சத்தங்கள் கேட்பது போல தோன்றியது. பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று மூளை சொல்லத் தொடங்கிய நேரத்தில் சற்று தொலைவில் மரங்களுக்கு இடையே ஒரு விசித்திரமான பொருளை கண்டார். அது இயற்கையாக உருவான ஒன்றல்ல, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அது என்னவென்று உற்று பார்த்தார். மரங்களுக்கு இடையே ஜூலியன் கண்ட அந்த விசித்திரமான பொருள் ஒரு சிறிய படகு. அது ஒரு மோட்டார் பொருத்தப்பட்ட மரப்படகு. அதை நம்ப முடியாமல் கண்களை கசக்கி பார்த்தார். இது ஒருவேளை மனப்பிரமையாக இருக்குமோ என்று நினைத்தார். ஆனால் அது உண்மை. தன் உடலில் மீதமிருந்த அத்தனை சக்தியையும் திரட்டி நதிக்கரையில் தவழ்ந்து அந்த படகை நோக்கிச் சென்றார். படகை தொட்டபோதுதான் அது நிஜம் என்று உணர்ந்தார். அதை பார்த்ததும் இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அனைத்தையும் மழையாக கொட்டி அழுதார். படகின் அருகில் ஒரு சிறிய ஒற்றையடிப்பாதை நதிக்கரையின் மேடான பகுதியை நோக்கிச் சென்றது. பசியும் சோர்வும் உடலை வாட்ட அந்த பாதையில் தவழ்ந்து மேலே சென்றார். அங்கே ஒரு சிறிய மரக்குடிசை இருந்தது. குடிசையின் உள்ளே யாரும் இல்லை. ஆனால் அங்கு மனிதர்கள் வந்து சென்றதற்கான தடயங்கள் இருந்தன. குடிசைக்குள் ஒரு மோட்டார் எந்திரமும் ஒரு சிறிய பீப்பாயில் பெட்ரோலும் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பெட்ரோலை பார்த்ததும் ஜூலியனுக்கு புதிய நம்பிக்கை பிறந்தது. சிறுவயதில் தன் தந்தை ஒருமுறை விலங்கு ஒன்றின் காயத்தில் இருந்த புழுக்களை எடுக்க பெட்ரோலை ஊற்றி சிகிச்சை அளித்ததை அவர் நேரில் பார்த்திருக்கிறார். இப்போது தன் வலது கையில் உள்ள காயத்தில் நூற்றுக்கணக்கான புழுக்கள் சதையை தின்று கொண்டிருக்கின்றன. அந்த புழுக்களை வெளியே எடுக்காவிட்டால் நிச்சயம் மரணம் நேரிடும். எந்த ஒரு மருத்துவ உதவியும் இல்லாத அந்த நரகத்தில் தனக்கு தானே மருத்துவம் பார்க்க ஜூலியன் முடிவெடுத்தார். பெட்ரோல் பீப்பாயை திறந்து அதிலிருந்து சிறிது பெட்ரோலை எடுத்து தன் வலது கையின் திறந்த காயத்தில் ஊற்றினார். பெட்ரோல் சதையில் பட்டதும் நெருப்பை கொட்டியது போல ஒரு பயங்கரமான வலி உயிர் வரை ஊடுருவியது. அந்த நரக வேதனையில் அவர் கத்தித் துடித்தார். ஆனால் அந்த வலிக்கு கைமேல் பலன் கிடைத்தது. பெட்ரோலின் நெடி தாங்க முடியாமல் காயத்திற்குள் மிகவும் ஆழமாக பதுங்கியிருந்த புழுக்கள் எல்லாம் துடித்துக்கொண்டு வெளியே வரத் தொடங்கின. ஒவ்வொரு புழுவாக தன் விரல்களாலேயே பிடித்து வெளியே இழுத்துப் போட்டார். சுமார் 30க்கும் மேற்பட்ட பெரிய புழுக்களை அவர் அந்த வலியை பொறுத்துக்கொண்டு வெளியே எடுத்தார். அதன் பிறகு காயத்திலிருந்து மோசமான சிவப்பு வெளியேறியது. புழுக்களை எடுத்த பிறகு பல நாட்களாக அவர் அனுபவித்து வந்த ஒரு பயங்கரமான சுமை குறைந்ததைப் போல உணர்ந்தார். அந்த இரவு அந்த குடிசையிலேயே தங்கினார். அடுத்த நாள் யாராவது வருவார்கள் என்ற நம்பிக்கையில் அந்த மரத்தரையிலேயே மயங்கிச் சரிந்தார். ஆனால் அடுத்த நாள் காலை அவருக்கு காத்திருந்தது ஒரு மாபெரும் அதிர்ச்சி. 10ஆம் நாள் காலை மயக்கம் தெளிந்து ஜூலியன் அந்த குடிசையில் கண் விழித்தார். நேற்று இரவு பெட்ரோல் ஊற்றி புழுக்களை எடுத்த வலியில் அவர் மயங்கியிருந்தார். குடிசையின் வாசலில் மனிதர்கள் பேசும் சத்தம் கேட்டது. ஒரு கணம் அது தன் பிரமையோ என்று நினைத்தார். ஆனால் அந்த சத்தம் தெளிவாக கேட்டது. அவர்கள் ஸ்பானிஷ் மொழியில் பேசிக் கொண்டிருந்தனர். அது உண்மையான மனிதர்களின் குரல். அந்த நரகத்திலிருந்து தன்னை மீட்க மனிதர்கள் வந்துவிட்டார்கள் என்ற எண்ணம் அவருக்குள் ஒரு புதிய சக்தியை தந்தது. தன் குரல் வளைவரை இருந்த பலத்தை திரட்டி உதவி கேட்டு ஸ்பானிஷ் மொழியிலேயே கத்தினார். ஆனால் தொண்டை வறண்டு போயிருந்ததால் அந்த சத்தம் மிக மெலிதாகவே வெளியே வந்தது. குடிசையின் வாசலில் நின்றிருந்த 3 உள்ளூர் மரம் வெட்டும் தொழிலாளர்கள் அந்த சத்தத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். காட்டின் மையப்பகுதியில் யாருமற்ற அந்த குடிசையிலிருந்து எப்படி ஒரு பெண்ணின் குரல் வர முடியும் என்று திகைத்தனர். அந்த பகுதி மக்களிடையே நதிகளில் வாழும் நதி ஆவி, ரிவர் ஸ்பிரிட் என்ற ஒரு பயங்கரமான கட்டுக்கதை நிலவி வந்தது. அது பாதி மனிதனும் பாதி விலங்குமாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினர். ஜூலியன் வெளியே வந்தபோது அவருடைய கோரமான நிலையைக் கண்டு அவர்கள் அஞ்சி பின்வாங்கினர். உடல் முழுவதும் சகதி, கிழிந்த ஆடைகள், ரத்தம் கசியும் காயங்கள், வீங்கிப்போன கண்கள் என பார்ப்பதற்கு ஒரு ஆவி போலவே ஜூலியன் இருந்தார். அவர்கள் பயந்து ஓட முயன்றதை உணர்ந்த ஜூலியன், நான் ஆவி இல்லை, நான் ஒரு மனிதன். விபத்தில் சிக்கிய விமானத்தில் இருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் ஜூலியன் என்று ஸ்பானிஷ் மொழியில் தட்டு தடுமாறிச் சொன்னார். அவருடைய குரலில் இருந்த உண்மையும் வலியும் அந்த தொழிலாளர்களின் மனதை மாற்றியது. அவர்கள் மெதுவாக ஜூலியனை நெருங்கினர். அவர் உயிருடன் இருக்கும் ஒரு பெண் என்பதை உணர்ந்ததும் உடனடியாக அவருக்கு உதவ முன்வந்தனர். முதல் வேளையாக அவருக்கு உண்ண உணவும் சுத்தமான தண்ணீரும் கொடுத்தனர். அந்த ஒரு வாய் உணவு பசியின் கொடுமையால் மரணத்தின் விளிம்பிற்குச் சென்ற ஜூலியனுக்கு அமுதமாக தித்தித்தது. அவர்கள் ஜூலியனின் காயங்களுக்கு முதல் உதவி செய்தனர்.
பெட்ரோல் ஊற்றி புழுக்களை எடுத்ததை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். காயங்களை கழுவி சுத்தமான துணியால் கட்டினர். அந்த 3 மரம் வெட்டும் தொழிலாளர்களும் ஜூலியனை பாதுகாப்பாக தங்களின் படகில் ஏற்றிக் கொண்டனர். அங்கிருந்து ஒரு மருத்துவமனையோ அல்லது பெரிய நகரமோ பல மைல் தொலைவில் இருந்தது. அடுத்த சில மணி நேர பயணம் ஜூலியனின் வாழ்வா சாவா போராட்டத்தின் இறுதிச் சுற்றாக அமையப் போகிறது. படகு மெதுவாக அந்த பெரிய நதியில் பயணத்தை தொடங்கியது. அந்த சிறிய மோட்டார் படகு அடர்ந்த நதியின் வழியாக தன் பயணத்தை தொடங்கியது. ஜூலியனின் உடல் முழுவதும் காயங்களும் கடுமையான சோர்வும் இருந்தாலும் மனிதர்கள் அருகில் இருக்கிறார்கள் என்ற எண்ணமே அவருக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. மரம் வெட்டும் தொழிலாளர்கள் அவருக்கு தைரியம் சொல்லிக்கொண்டே படகை வேகமாக ஓட்டினர். பல மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் டூர்னா விஸ்டா என்ற சிறிய கிராமத்தை வந்தடைந்தனர். அது மரங்களை வெட்டி வியாபாரம் செய்யும் ஒரு மையம். அங்கு ஒரு சிறிய மருத்துவ வசதி மட்டுமே இருந்தது. ஜூலியனை பார்த்ததும் அந்த கிராமத்து மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். வானத்திலிருந்து விழுந்து கொடிய காட்டில் இத்தனை நாட்கள் தனி ஆளாக உயிர் பிழைத்த ஒரு பெண்ணை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். மருத்துவர் ஜூலியனுக்கு முறையான சிகிச்சை அளித்தார். காயங்களை சுத்தப்படுத்தி சிவப்பு கசிவை தடுத்து காய்ச்சலை குறைக்க மருந்துகளை கொடுத்தார். ஜூலியன் உயிர் பிழைத்த தகவல் உடனடியாக ரேடியோ மூலம் புக்கால்பா நகரத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் தேடுதல் குழுவினருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அதுவரை அந்த விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் இறந்துவிட்டார்கள் என்றுதான் அரசாங்கமும் மக்களும் நம்பிக்கொண்டிருந்தனர். ஒரு இளம்பெண் மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறார் என்ற செய்தி நாடு முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. சிறிது நேரத்திலேயே ஒரு மீட்பு விமானம் டூர்னா விஸ்டா கிராமத்திற்கு வந்து சேர்ந்தது. ஜூலியனை பாதுகாப்பாக ஏற்றி புக்கால்பா நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ஜூலியனுக்காக ஒரு நிகழ்ச்சியான தருணம் காத்திருந்தது. மனைவி மற்றும் மகள் இருவரையும் இழந்துவிட்டோம் என்று தவித்துக் கொண்டிருந்த ஜூலியனின் தந்தை, மகள் மட்டும் உயிர் பிழைத்து வந்துள்ளாள் என்ற செய்தியை கேட்டு துடிதுடித்து ஓடி வந்தார். படுக்கையில் கிடந்த தன் மகளை பார்த்ததும் அவளை கட்டியணைத்து கதறி அழுதார். ஜூலியனும் இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த பயம் மற்றும் வலிகள் அனைத்தையும் கண்ணீராக கொட்டித் தீர்த்தார். ஆனால் அந்த நெகிழ்ச்சியான தருணத்திலும் ஜூலியனின் மனதிற்குள் ஒரு பெரிய பாரம் அழுத்தியது. தன் தாயை பற்றி எந்த தகவலும் இல்லை என்ற கவலை அவரை வாட்டியது. நதிக்கரையில் தான் பார்த்த சடலங்களில் தாய் இல்லை என்பதை தந்தையிடம் கூறினார். மீட்புக் குழுவினர் ஜூலியன் கொடுத்த தடயங்களை வைத்து தேடும் பணியை தீவிரப்படுத்தினர். ஜூலியன் கொடுத்த தகவல்களை வைத்து பெருநாட்டின் இராணுவமும் மீட்புக் குழுவினரும் அமேசான் காட்டிற்குள் தீவிர தேடுதலை தொடங்கினர். 10,000 அடி உயரத்திலிருந்து விழுந்தும் அவர் உயிர் பிழைத்ததை உலகமே ஆச்சரியமாக பார்த்தது. அவருடைய நினைவாற்றலும் அவர் காட்டிய வழியும் தேடுதல் குழுவிற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தன. விபத்து நடந்து கிட்டத்தட்ட 19 நாட்களுக்குப் பிறகு அடர்ந்த மரங்களுக்கு இடையே சிதறிக் கிடந்த அந்த விமானத்தின் பாகங்களை மீட்புக் குழுவினர் இறுதியாக கண்டுபிடித்தனர். அந்த காட்சி நெஞ்சை உலுக்குவதாக இருந்தது. விமானத்தின் பாகங்கள் பல மைல் தூரத்திற்கு சிதறிக் கிடந்தன. தேடுதல் பணியின் போது ஒவ்வொரு சடலமாக மீட்கப்பட்டது. ஜூலியனின் தந்தை மிகுந்த பயத்துடனும் கவலையுடனும் அந்த செய்திகளுக்காக காத்திருந்தார். இறுதியில் அவர்கள் பயந்த அந்த மோசமான செய்தி வந்து சேர்ந்தது. ஜூலியனின் தாயார் மரியா கோப்கேவின் உடலை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்தனர். தாயின் பிரிவை நினைத்து ஜூலியனும் அவருடைய தந்தையும் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. ஆனால் அந்த பகுப்பாய்வின் போது வெளிவந்த ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை உலகத்தையே உலுக்கியது. விபத்து நடந்த அந்த முதல் நாளில் 10,000 அடியிலிருந்து விழுந்து ஜூலியன் மட்டும் உயிர் பிழைக்கவில்லை. அவரை தவிர மேலும் 14 பயணிகள் அந்த மரண வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பத்தில் உயிர் தப்பியிருக்கிறார்கள். ஆம், அவர்கள் அனைவரும் பாராசூட் இல்லாமல் விழுந்தும் உயிருடன் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் ஜூலியனைப் போல காட்டை பற்றி அறிவோ தப்பித்துச் செல்லும் வழியோ தெரியவில்லை. பலத்த காயங்களுடன் உதவி வரும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அதே இடத்திலேயே பல நாட்கள் காத்திருந்திருக்கிறார்கள். பசியாலும் கொடிய விலங்குகளின் தாக்குதலாலும் காயங்களில் ஏற்பட்ட தொற்றுகளாலும் அவர்கள் ஒவ்வொருவராக தங்கள் உயிரை அங்கே விட்டிருக்கிறார்கள். ஜூலியனின் தாயாரும் பல நாட்கள் உயிருடன் போராடி இறுதியில் பலியாகியுள்ளார் என்ற நெஞ்சை பிழியும் உண்மை தடயவியல் ஆய்வில் தெரிய வந்தது. அந்த இடத்தில் காத்திருக்காமல் ஒரு நீரோடையை கண்டுபிடித்து நடக்கத் தொடங்கிய ஜூலியனின் அந்த ஒற்றை தைரியமான முடிவுதான் அவருடைய உயிரை காப்பாற்றியது. இப்போது அனைவர் மனதிலும் இருந்த ஒரே கேள்வி, அறிவியலை மீறி அந்த வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் எப்படி உயிருடன் தரையிறங்கினார்கள் என்பதுதான். 10,000 அடி உயரத்திலிருந்து பாராசூட் இல்லாமல் விழுந்தும் ஜூலியன் எப்படி உயிர் பிழைத்தார்? இது அறிவியலாளர்களை பல வருடங்களாக குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு மிகப்பெரிய மர்மம். இதற்கான விடையை தேடி பல ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இறுதியில் இந்த நம்ப முடியாத அற்புதத்திற்கு 3 முக்கிய காரணங்கள் ஒன்றாகச் சேர்ந்ததே காரணம் என்று நிபுணர்கள் முடிவு செய்தனர். முதல் காரணம் அந்த பயங்கரமான புயல். பொதுவாக இடியுடன் கூடிய புயலில் கீழிருந்து மேல் நோக்கி வீசும் காற்றின் அழுத்தம் அப்டிராஃப்ட் மிக அதிகமாக இருக்கும். ஜூலியன் கீழே விழும்போது அந்த பலமான காற்று அவரை மேல் நோக்கி தள்ளி அவர் கீழே விழும் வேகத்தை கணிசமாக குறைத்திருக்கிறது. இரண்டாவது காரணம் அவர் அமர்ந்திருந்த இருக்கை. ஜூலியன் தனியாக விழவில்லை. 3 இருக்கைகள் கொண்ட வரிசையோடு சேர்ந்தே விழுந்தார். அந்த இருக்கைகள் வானத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இறக்கையைப் போலச் சுழன்று ஆட்டோ ரொட்டேஷன்
கீழே விழுந்திருக்கின்றன. இந்த சுழற்சி புவியீர்ப்பு விசையை எதிர்த்து வீழ்ச்சியின் வேகத்தை மேலும் குறைத்துள்ளது. மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான காரணம் அமேசான் காட்டின் அடர்ந்த மரங்கள். தரையிறங்கும் போது ஜூலியன் நேரடியாக பாறையிலோ அல்லது கடினமான தரையிலோ விழவில்லை. மாறாக பல 100 அடி உயரத்திற்கு அடர்த்தியாக பின்னப்பட்டிருந்த மரக்கிளைகள் மற்றும் கொடிகள் மீது விழுந்திருக்கிறார். அந்த அடர்ந்த மரங்கள் ஒரு மிகப்பெரிய வலை போல செயல்பட்டு அவரை மெதுவாக தரையில் இறக்கியுள்ளன. இந்த 3 இயற்கையான நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் ஒரு நொடி கூட பிசகாமல் நடந்ததால்தான் அறிவியலையே வியக்க வைக்கும் இந்த அற்புதம் சாத்தியமானது. விபத்திற்குப் பிறகு ஜூலியன் ஜெர்மனிக்குச் சென்று தனது படிப்பை தொடர்ந்தார். தன் பெற்றோரைப் போலவே அவரும் ஒரு சிறந்த விலங்கியல் நிபுணராக மாறினார். தான் தப்பிப்பிழைத்த அதே அமேசான் காட்டிற்கு பல வருடங்கள் கழித்து மீண்டும் சென்று அங்குள்ள விலங்குகளைப் பற்றி பல ஆராய்ச்சிகளை செய்தார். இயற்கையின் கொடூரத்தில் சிக்கித் தவித்தாலும் அதே இயற்கையை நேசிக்கும் ஒருவராக அவர் மாறினார். ஒரு மனிதனின் மனவலிமையும் நம்பிக்கையும் இருந்தால் மரணத்தின் விளிம்பிலிருந்து கூட மீண்டு வரலாம் என்பதற்கு ஜூலியன் கோப்கேயின் இந்த உண்மைச் சம்பவமே ஒரு மிகப்பெரிய உதாரணம். நண்பர்களே, 10,000 அடியிலிருந்து விழுந்தும் மனம் தளராமல் 11 நாட்கள் தனியாளாக போராடி உயிர் பிழைத்த ஜூலியனின் இந்த நெஞ்சை உறைய வைக்கும் பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இதுபோன்ற மேலும் பல த்ரில்லான மர்மம் நிறைந்த உண்மைக் கதைகளைக் காண மெயின் ஆஃப் மிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம்.